Hi friends, வணக்கம். வெல்கம் டு Ayishu vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல சப்பாத்தி செய்யும்போது அதுக்கு மாவு பிசையணும் அப்படினாலே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியா ஆக்குறது அப்படிங்கறத இந்த டிப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் வந்து சேர்த்து ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ மாவு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மிக்சிக்கு ஏதாச்சும் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது. சும்மா ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 2 தடவை வந்து மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 1/2 கப்பில் 1/4 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு மீதி இருக்கிற 1/4 கப் சேர்த்து திரும்ப 2 பல்ஸ் கொடுத்து அடித்து எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வேலை நமக்கு வந்து கிச்சனில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சப்பாத்தி வந்து சாப்பிட ஆசையாக இருக்கும். அதே சமயத்தில் அதை மாவு பிசைஞ்சு அதை தேய்ச்சி நம்ம சப்பாத்தி செஞ்சு எடுக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு கையில் கூட பிசுன்னு ஒட்டாது. இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. வேணும் அப்படின்னா இந்த மாவை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தயிரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மாவு பிசைஞ்ச உடனே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சப்பாத்தி வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு செஞ்சிடலாம். ஸோ சப்பாத்தி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சப்பாத்தி பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸு, பியூட்டி டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல் ஐஷு vlog and டிப்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. கையில் பிடிக்கும் போதே தெரியும். ஸோ இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸோடு நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.